அதாவது கரூர்ல நடந்த விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரத்துல நடைபெற்ற அந்த கரூர் விஷயமா தான் கேட்குறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இது போல ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்ததே கிடையாது. நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த அரசியல் பரபரப்புல இந்த மாரி நிகழ்வு நடந்ததுங்கிறது நாங்க கேள்விப்பட்டதும் கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆ இதுக்கு காரணம் பல பேர் பல விஷயமா சொல்றாங்க. அதாவது இது கட்சியினுடைய சதி இருக்கும் அப்படிங்கிறன்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இது எங்க இருந்து பிரச்சனைக்கு உருவாகுது அப்படின்னாக்கா, முதல்ல இவருடைய கட்சியிலேயே பேசிக் இல்ல சார். அதாவது எப்படின்னா, அ இவங்க ஃபர்ஸ்ட் நிர்வாகத்தையே இன்னும் நியமிக்கல கரெக்ட்டா. இப்ப இவங்க எப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட செயலாளருக்கு கீழ பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் இந்த நிர்வாகத்தையே இன்னும் அவங்க சரி பண்ணல. இதெல்லாம் பேஸ் பண்ணாதான் நீங்க மக்கள் தொகையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த மாவட்டத்துல இருக்க இப்போ விஜய் இப்போ மயிலாப்பூருக்கு வந்தாருன்னா, மயிலாப்பூர்ல இருக்க பகுதி செயலாளர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் அவரை வரவேற்பாங்க. இது டிஎம்கே, ஏடிஎம்கேல இருக்க கட்சியினுடைய கட்டுக்கோப்பையா நடத்துறவங்க. அவங்க இதை பேஸ் பண்ணி கரெக்டா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க போற பரபரப்புகள் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த அதிமுகவிலையும் சரி, திமுகவிலையும் சரி, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்ததே கிடையாது. ஏன்னா அந்தந்த ஏரியால அந்தந்த மாவட்டத்துல உதாரணம் பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி, முதலமைச்சரா இருக்கணும் சரி, அவர் அங்க இருந்து பரபரப்பு போறாங்க, அப்படி பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்துல இருக்க நிர்வாகிகள் வரவேற்கிறதுக்கு கரெக்டா இருப்பாங்க. அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. அடுத்த மாவட்ட செயலாளர் பார்ப்பாங்க. அவங்க கீழே இருக்க பகுதி செயலாளர் வரவேற்பாங்க. ஒரு ஒரு மாவட்டத்துல அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய கண்ட்ரோல்ல நிர்வாகிகள் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. அப்படி இங்க அப்படி கிடையாது. இப்போ கரூர்ல நடைபெற்ற நிகழ்வு பாத்தீங்கன்னா, கரூர்ல இருக்க மக்கள் மட்டும் கிடையாது. பல மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறவங்க தான். அதாவது கூட்ட நெரிசல் வரதுக்கான காரணம் இதுதான். இந்த கூட்ட நெரிசல்ங்கிறது அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க பர்மிஷன் கேட்கும்போது அது அந்த இடத்த கொடுக்கல அப்படின்னு. அது ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க தான் கேட்கறாங்க அந்த பர்மிஷன். அந்த லெட்டர் கூட நான் இப்ப வச்சிருக்கேன். 10,000 பேர் தான் வருவாங்க. நாங்க ஏற்கனவே அந்த இடத்துல நாங்க பர்மிஷன் கேட்டோம். இந்த இடத்துல நிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 பேர் வரக்கூடிய 20,000 பேர் நிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10,000 பேர் அந்த இடத்துல நிக்கலாம். அப்படி போதுமான இடம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி காவல்துறை என்ன பண்றாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 27,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்ததாக இன்னைக்கு டிவியில டிஜிபி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கூட்டம் நெரிசலுக்கு காரணம் இவங்க தான். இந்த கூட்டம் அந்த அந்த கரூர்ல அந்த அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க மக்கள் மட்டும் வரல. இவரை இன்னும் மக்கள் இன்னும் தலைவராகவே இவங்களை அங்கீகரிக்கல. ஒரு நடிகரா பாக்குறாங்க. எல்லாருக்குமே விஜய் அவர்களுடைய பார்க்கணும், அவருடைய போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இன்னைக்கு அதனுடைய அவங்களுடைய தொண்டர்களே இருக்கிறாங்க. முதல்ல இவங்க ஃபர்ஸ்ட் பேஸ் ரெடி பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உருவாகிட்டு தான் இருக்கும். இவங்க முதல்ல கட்சியை வளர்க்கறதுக்கான வழிகளை இன்னும் அவர்கள் சரி பண்ண வரல. இவங்க கட்சி பேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பையா இருக்கும். அந்தந்த மாவட்டத்துல வரவேற்பு இருக்கும், கரெக்டா இருக்கும். இவங்க மாவட்ட செயலாளர்களே ஒத்துமை இல்லை. மயிலாப்பூர்ல சமீபத்துல கூட ஒரு மாவட்ட நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணாங்க. அதுல ஒரு மாவட்ட நிர்வாகியை நீக்கிட்டதாகவும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க வேலை செய்யலைன்றது இது இப்பவே இப்ப உங்களுக்கு உருவாயிடுச்சு. இன்னும் உங்க மயிலாப்பூர்ல பேஸ் பண்ணல. மயிலாப்பூர்ல ஒரு மாவட்ட செயலாளர், தென் சென்னையில ஒரு மாவட்ட செயலாளர் பேஸ் பண்ணிட்டா பகுதி செயலாளர் நியமனம் பண்ணுவீங்க. மயிலாப்பூர்ல ஒரு மீட்டிங் போட்டு அந்த பகுதி செயலாளர் யார், மாவட்ட செயலாளர் யாருன்னு இப்ப தொண்டர்கிட்ட போய் கேட்ட யார் வட்ட செயலாளர் எனக்கு தெரியாதுங்கன்ற. இன்னும் அவங்க பேஸ் பண்ணல. இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, வரணும். வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அவரை தலைவரா மக்கள் அங்கீகரிக்கணும், அவர் கட்சியில தனித்து போட்டிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் பேசிக்கலே பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே சார் எல்லாருக்கும் இவருக்கு இப்போ இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மோட்டிவேஷன், ஒரு போட்டி, ஒரு அவங்களுக்குள்ள அந்த சினி ஃபீல்டுல இருக்க ஒரு பிரச்சனைக்காக இது உருவாக்கப்பட்டது தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கேள்விப்பட்டது வரைக்கும். ஏன்னா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இடத்துல இருந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனா அவர் வரல. அவர் பேசுறதை நீங்க எடுத்துக்கோங்க. டிஎம்கே, டிவிகே, டிஎம்கே, இன்னொன்னு டிஎம், ஏன் 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 ஏடிஎம்கே சொல்லுங்க, ஏடிஎம்கே சொல்லுங்க, எல்லாமே எல்லா கட்சியும் சொல்லுங்க. ஏன் அந்த டிஎம்கே மட்டும்தான், டிஎம்கே மட்டும் தான் ஒரு டார்கெட் பண்றாரு? ஏன்னா டிஎம்கேல அவங்களுக்குள்ள ஒரு இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி சார். எனக்கு நல்லாவே அது மக்களுக்கே கிளியரா தெரியுது. இவர் என்னன்னா ஒரு கட்சியை மக்களுக்காக ஒரு சேவை செய்யறதுக்காக, சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக உள்ள வராருன்னா முதல்ல உங்களுடைய பேசஸ் சரி பண்ணிக்கிட்டணும். எடுத்த உடனே தலைவர்களையும் பிரதமர் அவர்களையும் பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒன்று. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன?
நான் வந்து நீங்க வந்து முதலமைச்சரா ஆவறேன், நீங்க முதலமைச்சரா ஆயிடுங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை சொல்லுங்க. அதை எடுத்து சொல்லுங்க. நான் வந்து இதை பண்ணுவேன், டாக்ஸ் இல்லாத பண்ணுவேன், ஜிஎஸ்டி குறைப்பு, ஜிஎஸ்டி இல்ல, இது மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை நீங்க சொல்லுங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய அதை விட்டுட்டு எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி, அவங்க தான் அது மாதிரி பீட் பண்றாங்க. ஏன் நான் இது சொல்றேன்? உதாரணம் பாத்தீங்கன்னா, நேத்து நடந்த கரூர் இந்த துயர சம்பவத்துல அவருக்கு தெரியும். அவரு இந்த மீட்டிங் நடக்கும் போதே ஒரு 10 அவரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் எல்லாம் போகுது. அவசர அவசரமா போறாரு. போயிட்டு விமான நிலையம் போறாரு. அங்க வந்து மைக்கு நம்ம அதாவது நிருபர்கள் நண்பர்கள்லாம் கேட்கறாங்க, சார் 30 உயிர் போயிருக்குன்னு. அவர் போயிட்டு கேஷுவலா போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நின்னு ஒரு தலைவருக்கான சிறந்த பண்பு அதுதான் சார். எனக்கே மனசு ரொம்ப அவர் இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, அந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், நான் இறங்கின ஒண்ணுமே கண்டிப்பா அழுதுருப்பேன். மீடியாவை பார்த்து அழுதுருப்பேன். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்ன தயவு செஞ்சு மீடியா நண்பர்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. என்ன ரொம்ப விரக்தியா இருக்கேன். நான் என் தொண்டர்களை இழந்துட்டேன், என் மக்களை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து மாவட்ட செயலாளர்களை முடக்கி விட்டுருக்கேன். எல்லா மாவட்ட செயலாளர்களும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க. ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குரூப் போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிதி உதவி ஒதுக்க போறேன். ஏதாச்சும் ஒரு வார்த்தை சார், அனுதாபங்களை கூட நீங்க மீடியால சொல்ல முடியாம தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுறீங்க. சரி, ஓகே, திருச்சி விட்டுருங்க. சென்னைக்கு வராரு. சென்னையில எல்லா மீடியாவும் இருக்கு. சார் 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 சார்ன்றாங்க. ஓகே, அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து நீலாங்கரைக்கு போறாங்க. நீலாங்கரை வீட்லயும் வாசல்ல நிக்கிறாங்க. சார் 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 அப்படியே கிளம்பிட்டாங்க. இது தலைவர்களுக்கான பண்பு அல்ல. சரி, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. உள்ள போயிட்டாரு. அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தா ரைட்டு. போயிட்டு பேஸ்புக், எக்ஸ் தளத்துல சொல்றாரு. சரி, காலையில வருவாங்க. சரி, ரைட், ஓகே. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நடந்துருச்சு, தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 20 லட்சம் ரூபான்றது ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலதான் நம்மளுக்கு தெரிய வருது. இதை வந்து அன்னைக்கு காலையிலேயே, இப்போ நேத்து சண்டே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு, 10 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு சண்டே எல்லாம் பேசி. ஆனா நேத்து தலைமைச் செயலகத்துக்கு நான் பெருமைக்காக சொல்லல சார், ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்படி ஒர்க் பண்றாங்கன்றதை நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு போறதா இருந்து நேத்தே அவர் 1 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. நீங்க வந்து பெருமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு டிஎம்கேங்கிறதுலாம் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சி சார்ந்ததும் கிடையாது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் தலைவராக தான் இங்க நான் உட்காந்து பேசுறேனே தவிர, எங்க சபையில இருக்கிறவங்கள பல கட்சியில பல பேர் இருக்காங்க. ஸோ எந்த கட்சியும் நான் டிமாண்ட் பண்ணிலாம் பேச முடியாது. நான் நடைமுறைக்கு இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அதாவது இன்னைக்கு காலையில 9 மணிக்கு போற ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு நைட்டே முடிவெடுத்துறாரு. ஏன்னா பிளாஷ்ல போயிட்டு இருக்கு. அங்கங்க மரண ஓலங்கள், கேட்க முடியல, தூங்க முடியல. எங்களுக்கே எல்லா மீடியாவும் தூங்கல. அந்த மாதிரி இருக்கு. எல்லா தலைவர்களும் அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் போய் பாக்குறாங்க. 3 மணிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. விடிய காலத்துல 4 மணிக்கு 5 மணிக்கு எந்த பதிலும் இல்லை. 8 மணி ஆச்சு. 10 மணிக்கு மேல அவங்க வழக்கறிஞர் தான் பேட்டி கொடுத்தாரு. ஏன் பொதுச் செயலாளர் புஷியானந்தே சொல்லலாமே, நடந்த சம்பவத்துக்கு அவரு அனுதாபம் தெரிவிக்கலாமே. எங்க தலைவர் வந்து இந்த மாதிரி அனுதாபம் சொல்லியிருக்காரு. தலா 20 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு பார்க்க சொல்லியிருக்காரு. எங்களால ஆறுதல் சொல்லி எங்க ஃபீல்டு ஒர்க் எல்லாரும் போயிருக்காங்க. எல்லா மாவட்ட செயலர் அங்கதான் பார்த்திருக்காங்க சொல்லலாமே. அவரும் சொல்லல. எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கிறாங்க. எல்லாமே வந்து டிவியில பேட்டிலாம் கிடையாது. அவங்க வந்து ட்விட்டர், எக்ஸ் தளத்திலும் நம்ம மீடியாக்கள்லாம் அப்படியே உட்காந்து பார்க்கணும், அவங்க எப்படா பதிவு பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல தாவேக்கா போயிட்டு இருக்கு சார். அதனால வந்து இந்த விபத்துக்கு காரணம் முதல்ல இவங்க நிர்வாகிகளை சரிப்பட்டு கட்டுக்கோப்பைக்கு கொண்டு வரல. கூட்டங்கள் அதிகமா இருக்கு. ஒரு ரசிகரா இருந்து கூட்டங்கள் எல்லாமே ஆவலா பாக்குறது தான். ஓகேங்களா? அதனால வந்த கூட்டங்கள் தானே தவிர இதுல சதி திட்டத்திற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து விசாரணைக்கு நாளைக்கு வருது. உயர் நீதிமன்றம் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்ட வேண்டும். அது என்ன இருந்தாலும், என்ன தவறு நடந்திருந்தாலும் உரிய நடவடிக்கை, சதி திட்டமோ நடந்திருந்தாலும் அது வந்து உயர் நீதிமன்றம் உரிய விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். அதே போலதான் டிஜிபி அவர்களும் சொன்னாங்க. ஸோ இதுல சம்பந்தப்பட்டவங்க மீது உரிய நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நம்பிக்கை உறுதியாகும்.